வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 26 புலான் மறுத்தல். குறள் 251. தன் ஊன் பெருக்கற்கு தான் பிறிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். விளக்கம்: தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காக தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும்? குறள் 252. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. விளக்கம்: பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை, அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை. குறள் 253. படைகொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். விளக்கம்: ஓர் உயிரின் உடம்பை சுவையாக உண்டவரின் மனம் கொலைக்கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகிய அருளை போற்றாது. குறள் 254. அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூன் தினல். விளக்கம்: அருள் எதுவென்றால் ஓர் உயிரையும் கொல்லாமல் இருத்தல், அருள் அல்லாதது எதுவென்றால் உயிரைக் கொல்லுதல், அதன் உடம்பை தின்னுதல் அறமல்லாதது. குறள் 255. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அளறு. விளக்கம்: உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஊனுண்ணாதிருத்தலை அடிப்படையாகக் கொண்டது. ஊனுண்டால் நரகம் அவனை வெளிவிடாது. குறள் 256. திணற்பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில். விளக்கம்: புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லாதிருப்பாரானால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவர். குறள் 257. உண்ணாமை வேண்டும் புலால் பிறிதொன்றன் புன்னது உணர்வார் பெறின். விளக்கம்: புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும். ஆராய்ந்து அறிவாரை பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம். குறள் 258. செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன். விளக்கம்: குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினத்திடமிருந்து பிரிந்து வந்த உடம்பாகிய ஊனை உண்ணமாட்டார். குறள் 259. அவி சொரிந்த 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. விளக்கம்: நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து 1000 வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது. குறள் 260. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். விளக்கம்: ஓருயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்திலுள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். குறள் 258. செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன். விளக்கம்: குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினத்திடமிருந்து பிரிந்து வந்த உடம்பாகிய ஊனை உண்ணமாட்டார். குறள் 259. அவி சொரிந்த 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. விளக்கம்: நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து 1000 வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது. குறள் 260. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். விளக்கம்: ஓருயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்திலுள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.